வணக்கம் நண்பர்களே. நீங்க படிக்கிற ஒவ்வொரு புக்கும் ஒரு புது உலகத்தையே நமக்கு காட்டும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க போற எல்லா ரீடிங் அட்வென்ச்சர்ஸையும் ஜாலியா ரெக்கார்ட் பண்ண ஒரு சூப்பரான சிஸ்டம் தான் இந்த ஏஐஎன்எஸ் நிலம். வாங்க இது எப்படி யூஸ் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நாம படிச்ச புக்ஸ பத்தி ஒரு நோட்புக்ல எழுதி வைப்போம் இல்லையா? இப்போ அதெல்லாம் தேவையில்ல. இந்த ஏஐஎன்எஸ் நீலம் தான் உங்களுடைய புது டிஜிட்டல் டைரி. பேப்பர், பேனா எதுவுமே வேண்டாம். இனிமே உங்க ரீடிங் ஜர்னி எல்லாமே ஆன்லைன்ல சேஃபா பத்திரமா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? சிஸ்டம்குள்ள போகணும், கரெக்டா? வாங்க, டெலிமா போர்ட்டல்ல எப்படி லாகின் பண்றதுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். உள்ள போறதுக்கு உங்க ஸ்கூல்ல கொடுத்திருப்பாங்களே ஒரு ஸ்பெஷல் டெலிமா ஐடியன் பாஸ்வேர்ட், அதை யூஸ் பண்ணுங்க. ஒருவேளை உங்ககிட்ட அது இல்லனா மறந்து போச்சுன்னா ஒன்னும் கவலைப்படாதீங்க. உடனே உங்க டீச்சர் கிட்ட கேட்டா போதும். சூப்பர்! இதுதான் உங்க டெலிமா டேஷ்போர்ட். இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐகான்ஸ் இருக்கும். ஆனா நம்மளோட ரீடிங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஐகான் தேவை. வாங்க அது எங்க இருக்குன்னு தேடுவோம். அட, இங்க இருக்கு பாருங்க. இந்த ஏஎன்எஸ் ஐகானை தான் நம்ம தேடிட்டு இருந்தோம். இதுதான் நம்மளோட ரீடிங் வேர்ல்டுக்குள்ள போறதுக்கான கேட்வே. யோசிக்காம உடனே இதை கிளிக் பண்ணுங்க. வாவ், அருமை! இப்போ நீங்க ஏஐஎன்எஸ் சிஸ்டம்குள்ள சக்சஸ்ஃபுல்லா வந்தாச்சு. பாத்தீங்களா எவ்ளோ சிம்பிளா இருந்துச்சு? இப்போதான் அசல் மேட்டரே ஆரம்பிக்க போகுது. ஓகே, இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். நீங்க படிச்சு முடிச்ச ஒரு புக்க பத்தின டீடைல்ஸ எப்படி இந்த சிஸ்டம்ல என்டர் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ரெடியா? நீங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு புக்க படிச்சு முடிச்சதும் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? கீழே இருக்கிற இந்த பெரிய பிளஸ் பட்டனை ஒரு தட்டு தட்டணும். இதுதான் புதுசா ஒரு ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்றதுக்கான வழி. இங்க நீங்க என்ன படிச்சீங்கன்னு செலக்ட் பண்ணணும். கையில வச்சு படிச்ச ஒரு புக்கா, இல்ல கம்ப்யூட்டர்ல படிச்ச ஒரு டிஜிட்டல் மெட்டீரியலா, இல்லனா ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலா, எதுவோ அதை கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. இப்போ புக்கோட டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். இங்க ஒரு முக்கியமான விஷயம், இந்த ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்கிற பாக்ஸ் எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா ஃபில் பண்ணியே ஆகணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க, இல்லனா சப்மிட் பண்ண முடியாது. அடுத்தது சுருக்கம், அதாவது ரூமசான். இந்த புக்கோட கதை என்ன உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி உங்க சொந்த வார்த்தைகள்ல சிம்பிளா ஒரு 2-3 லைன்ல எழுதுங்க போதும். கதையோட முக்கியமான பார்ட் இல்லனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த கூட இங்க எழுதலாம். அடுத்து பங்கஞ்சாரன், அதாவது இந்த புக்கு படிச்சதுலேருந்து நீங்க என்ன நல்ல விஷயத்த கத்துக்கிட்டீங்க, அட்லீஸ்ட் ஒரு லைனாவது எழுதுங்க. அப்புறம் இந்த புக் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சது, 1லேருந்து 5 ஸ்டார் வரைக்கும் ரேட்டிங் கொடுக்கலாம். இது கம்பல்சரி கிடையாது, ஆனா செஞ்சா சூப்பரா இருக்கும். உங்க புக்கோட கவர் போட்டோவை இங்க அப்லோட் பண்ணலாம். இப்படி பண்ணீங்கன்னா உங்க டிஜிட்டல் புக் ஷெல்ஃப் பார்க்கறதுக்கே செம்ம அழகா இருக்கும். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. ஹண்டர், அதாவது சப்மிட் பட்டனை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஓகேனா தட்டி விடுங்க. இப்பதான் அசல் கேமே ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ரெக்கார்ட் பண்ற ஒவ்வொரு புக்குக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் கிடைக்கும். அந்த ரிவார்ட்ஸ பத்தி இப்போ பாப்போமா? வெற்றி! உங்க புக்க நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க. உடனே ஸ்கிரீன்ல வர இந்த தஹனியா மெசேஜ் தான் உங்க முதல் ரிவார்ட். நீங்க ஒவ்வொரு புக்க ரெக்கார்ட் பண்ணும்போதும் இத பார்க்கலாம். சமையால நீங்க என்ன படிக்கிறீங்கன்றத பொறுத்து பாயிண்ட்ஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டோரி புக்குக்கு 1 பாயிண்ட்னா ஒரு சயின்ஸ் புக்கை படிச்சா 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதனால எல்லா ஜானர்லயும் படிங்க. இது ஒரு வீடியோ கேம் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? நீங்க எவ்ளோ பக்கம் படிக்கிறீங்களோ அவ்ளோ பாயிண்ட்ஸ். இங்க பாருங்க, 100 பக்கத்துக்கு மேல இருக்கிற ஒரு புக்கை படிச்சு முடிச்சா ஒரே அடிக்கே 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். வாவ்! ஃபைனலா இதுதான் உங்க டார்கெட். நீங்க சேகரிக்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்க ஸ்கூல் அசஸ்மெண்ட்ல, அதாவது PAJSKல உண்மையான ஸ்டார்ஸா மாறும். 720 ரீடிங்ஸை தாண்டிட்டீங்கன்னா நீங்க ஒரு 5 ஸ்டார் ரீடர். நினைச்சு பாருங்க. சரி, சில சமயம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரது ரொம்ப சகஜம். ஒருவேளை உங்களால லாகின் பண்ண முடியலன்னா கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாதீங்க. அதுக்கு ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன்ஸ் இருக்கு. இந்த லாகின் ப்ராப்ளம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரக்கூடியதுதான். அதனால இது உங்களுக்கும் வந்தா ஐயோன்னு நினைக்காதீங்க. இதை சரி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ சொல்ற ஸ்டெப்ஸை ஒன்னொன்னா ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல உங்க ஐடி பாஸ்வேர்ட் கரெக்டா இருக்கான்னு டபுள் செக் பண்ணுங்க. அப்புறம் உங்க கம்ப்யூட்டரோட கேஷியை கிளியர் பண்ணுங்க. இல்லனா வேற பிரவுசர் யூஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் பண்ணியும் வேலை செய்யலையா? நோ ப்ராப்ளம். தயங்காம உங்க டீச்சர் கிட்ட ஹெல்ப் கேளுங்க. அவங்க தான் உங்களுக்கு பெஸ்ட் கைடு. ஒன்னு மட்டும் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க படிக்கிற ஒவ்வொரு புக்கும் ஒரு புது அட்வென்ச்சர். அதனால தொடர்ந்து படிங்க, உங்க ஜேர்னியை ரெக்கார்ட் பண்ணுங்க, புது உலகங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சரி, இப்போ உங்க எல்லாருக்குமே ANILM எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஏன் வெயிட்டிங்?
நீங்க கடைசியா படிச்ச அந்த சூப்பரான புக்க உடனே போய் ரெக்கார்ட் பண்ணுங்க. சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க எந்த புக்க ரெக்கார்ட் பண்ண போறீங்க?